ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதமான சந்தேகம் வந்துட்டு நிறைய கேட்டிருந்தாங்க. அதாவது நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸ்க்கு கீழேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகத்தை வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கேட்டிருந்த சந்தேகத்துக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்துட்டு பிஎஃப் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ஒரு சில சந்தேகமும் அதுக்கான சொல்யூஷனையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்த ஒரு சந்தேகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பேசிக் டீட்டெயில் மாடிஃபிகேஷனில் வந்துட்டு அதாவது அவருக்கு வந்து ஆதார் கார்டு வந்து உள்ள லிங்க் ஆகலை பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு. ஸோ நான் வந்து இப்போ பேசிக் டீட்டெயில் மாடிஃபை அப்படின்னா அதாவது இந்த மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பேசிக் டீட்டெயில் மாடிஃபைன்னு இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட ஆதார் கார்டில் வந்து கரெக்ஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். பட் அதில் வந்துட்டு நான் வந்து இதை வந்து எங்களோட கம்பெனிக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணணுமா, இல்லை அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து பேசிக் டீட்டெயில் வந்து மாடிஃபிகேஷன் வந்து இதில் வந்து ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயருக்கு வந்து இந்த ரிக்வெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் வந்து அப்டேட் பண்ணணும். நீங்கள் வந்து சொல்லலை அப்படின்னாலும் அவங்க வந்துட்டு அதை வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து அப்ரூவல் பண்ணணும். அவங்க அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிக்வெஸ்ட் வந்துட்டு நேரே உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த ரிக்வெஸ்ட்டு. அவங்க அதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து எந்த கரெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்ரூவல் பண்ணணும். அவங்க அப்ரூவல் பண்ணணும் தான் இது வந்து மாடிஃபிகேஷன் ஆகும். இதுக்கு வந்துட்டு நான் வந்து என்னோட கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் பண்ணாமல் பெண்டிங்லேயே வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் பெண்டிங் அப்படின்னு வரும். எம்ப்ளாயர்ஸ் பெண்டிங் அப்படின்னா உங்களோட ஆஃபீஸில் இன்னும் அப்ரூவல் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஃபீல்ட் ஆஃபீஸ் பெண்டிங்னா உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் பெண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட கம்பெனியில் வந்து அப்ரூவல் பண்ணாமல் நாள் கணக்கில் இழுத்தடிச்சு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போது வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஹச்ஆர் வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்க வந்துட்டு அதை அப்ரூவல் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு லெட்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் எழுதி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அதாவது கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனவங்களுக்கு இது மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இது மாதிரி வந்து கேஸ்லாம் ஃபைல் பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் அது ப்ராப்ளமாக முடியும். கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகிட்டீங்க, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் மாடிஃபை பண்ணுறது கொடுத்துருக்கேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, நான் வந்து ப்ராப்பராக ரிலீவ் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் லெட்டர் எழுதி உங்களோட யூஏ நம்பர் உங்களோட டீட்டெயில் பேசிக் டீட்டெயில் வந்து என்ன மாடிஃபை பண்ணிடுங்க அப்படிங்கிறத லெட்டர் எழுதி ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அதோட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க அதுக்கப்புறமா வந்து அப்ரூவல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் இதை வச்சு நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இமீடியட்டாக அதுக்கான பதில் வந்து அவங்க சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை வச்சு உங்களை மாதிரி எத்தனை பேருக்கு வந்து பெண்டிங் டீட்டெயில் இருக்குதோ அத்தனை பேருக்குமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். இல்லை இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு கேள்வி கேட்குற மாதிரி ஆகும். அப்போ வந்துட்டு அவங்க வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ப்ராப்பராக ரிலீவ் ஆகலை அப்படிங்கிற காரணம்லாம் சொல்லவே முடியாது. அவங்க எப்படி ரிலீவ் ஆனாலும் அவங்களுக்கு அது தேவை கிடையாது. அதாவது வந்துட்டு நம்மளோட பணத்தை எடுக்கிறதுக்கு நாம் வந்துட்டு நம்மளோட டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுறோம். அதை வந்து அவங்க கண்டிப்பாக அப்ரூவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். நீங்கள் வந்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்ததுமே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற தேவைலாம் வந்து கட்டாயம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், என்னோட பழைய ஓல்டு நம்பர், அதாவது நான் வந்து என்னோட வேலையில் ஜாயின் பண்ணும்போது நான் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு, நான் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களோட யூஏஎனை வந்து ஆக்டிவேட்டே பண்ணலை. நான் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன், இப்போ அந்த நம்பர் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்துட்டு நீங்கள் வந்து நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த நம்பர் வந்துட்டு உங்களோட யூஏஎனில் எப்போ ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எப்போ வந்து உங்களோட யூஏஎனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த ஆக்டிவேஷன் பண்ணும்போது நீங்கள் எந்த மொபைல் நம்பரை வந்து அதில் என்ட்ரு பண்ணுறீங்களோ அந்த ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய பேஜில் வந்து என்ட்ரு பண்ணுறீங்களோ அப்போ அந்த நம்பர் உங்களோட யூஏஎனோட லிங்க் ஆகிரும். மற்றபடி நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸில் கொடுக்குற மொபைல் நம்பரை அவங்க வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட கண்டிப்பாக லிங்க் பண்ணவே மாட்டாங்க. வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் எதையுமே லிங்க் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து அந்த நம்பர் கொடுக்குறீங்க. அவங்க மற்றபடி உங்களோட பேஜில் வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க, லிங்க்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஆக்டிவேஷன் எப்போ பண்ணுறீங்களோ எப்போ உங்களோட மொபைல் நம்பர் அப்போது கையில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபைனல் கிளைம் பண்ணும்போது உங்களோட ஆதார் கார்டுக்கு தான் வந்து வரும். உங்களோட ஆதார்
கார்டு எந்த மொபைல் நம்பரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து ஓடிபி வரும். நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஎஃப்பில் ஒரு நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, உங்களோட ஆதார் கார்டில் ஒரு நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இப்படி ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட அக்கௌண்ட் ரிலேட்டடான மெசேஜ் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்குதோ அதுக்கு வரும். உங்களோட கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு வரக்கூடிய ஓடிபி மெசேஜ் வந்து உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வரும். மற்றபடி இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்களோட இந்த ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு புதுசாக வந்து மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனாலும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோ, அதாவது பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான வீடியோஸில் வந்து போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, அதாவது நான் வந்து என்னோடய கம்பெனியிலேருந்து ப்ராப்பராக ரிலீவ் ஆகலை, ப்ராப்பராக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணி லெட்டர் எழுதி கொடுத்து ரிசைன் பண்ணி நான் வந்து ரிலீவ் ஆகலை, நான் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஃப் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட பணத்தை வந்து தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கான உரிமை எல்லாமே வந்து நமக்கு வந்து இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக ரிலீவ் ஆனாலும் சரி, ப்ராப்பராக ரிலீவ் ஆகலைனாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் அப்படிங்கிறதுல போயிட்டு ஈஸியாகவே நீங்கள் நார்மலாக கிளைம் பண்ணுறது தான். உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமலே வச்சுருப்பாங்க, பெண்டிங்லேயே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து டிலே ஆயிடுச்சு, இயர் கணக்கில் வந்து டிலே ஆகியும் உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து இது வரைக்கும் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ப்ராப்பராக ரிலீவ் ஆகலைனாலும் உங்களுக்கு உங்களோட கம்பெனிலேருந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னாலே அடுத்த 3 மந்த்தில் அவங்க வந்து டேட் ஆஃப் எண்டை வந்து அப்டேட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீஜர். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு வருஷ கணக்கில் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த டேட் ஆஃப் எண்டை வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு லெட்டர் மட்டும் எழுதி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்டோட ரெசிப்ட் எடுத்து ஃபஸ்ட்டு சொன்னது தான் நீங்கள் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடலாம். இல்லை வந்துட்டு உங்களோட பிஎஃப் ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஏன் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, அவங்க வந்து ரிலீவ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு சேலரி வரலனாலே அவங்க டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கோங்க. அதோட கரெக்ஷன் வந்து எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தில் வந்து இயர் மட்டும் உங்களுக்கு ராங்காக இருந்தது அப்படின்னா அதுக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். அதை வந்து அப்டேட் பண்ணணுங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் வேணும், பாஸ்போர்ட் வேணும், அப்புறம் வந்துட்டு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். மற்றபடி நீங்கள் ப்ராப்பராக ரிலீவ் ஆகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பிஎஃப்க்கு வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார். ஃபுல் அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. உங்களோட பாஸ்புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களோட ஷேர், அதாவது ஃபஸ்ட்டு காலமில் இருக்கும் எம்ப்ளாயீஸ் ஷேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷேர். இந்த அமௌண்ட்டில் வந்து 80% அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். 80%க்கு மேலே வந்துட்டுலாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு மேலேயே அமௌண்ட் என்ட்ரு பண்ணாலும் அவங்களால உங்களுக்கே வந்து எவ்வளோ பணத்தை வந்து அப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த பணத்தை மட்டும் உங்களுக்கு வந்துட்டு வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதிகமாக எக்ஸீடாக வந்து என்டர் பண்ணால் கூட உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து எலிஜிபிளோ அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மெம்பர் 1 EPFO அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு இப்போ வந்து ரீசெண்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யூஏஎன் தான் இருக்கும். ஆனால் அவங்களோட மெம்பர் ஐடி மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாற உங்களோட மெம்பர் ஐடி மட்டும் மாறும். பட் யூஏஎன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். இப்படி இருக்கிறவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த பிஎஃப் பணத்தை வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் பிஎஃப் கிளைம் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு கிளைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு மெம்பர் ஐடி வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் டீட்டெயில் அப்படின்றது. இந்த சர்வீஸ் டீட்டெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன் அப்படின்னு ஒரு மெம்பர் ஐடி இருக்குது. இதுதான் வந்து என்னோட லாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனி. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த மெம்பர் ஐடியை வந்து எனக்கு செலக்ட் பண்ண முடியாது. இதில் வந்து அதுக்கான ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெம்பர் ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண மெம்பர் ஐடி மட்டும்தான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 கம்பெனியில் 3 கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனியோட அமௌண்ட்டுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதும் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு
15 to 30 டேஸ் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே வந்து ஆன்லைனில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, எனக்கு லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் உள்ள டேட் ஆஃப் எண்டும் இப்போது நான் வந்து இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனியோட டேட் ஆஃப் ஜாயினிங்கும் 2 டேட்டுமே வந்து சேமாக இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது, எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, ப்ரீவியஸ் அக்கௌண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் தென் ப்ரெசென்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரியான எரர் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இது மாதிரியான டீட்டெயிலை வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டீங்க. இனிமேல் வந்துட்டு நீங்கள் அந்த கம்பெனியில் உள்ள டேட் ஆஃப் எண்டை வந்து எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதை மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப சிரமம் இருக்குது. நீங்கள் கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரிக்வெஸ்ட்டை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து ரிலீவ் ஆகிட்டீங்க, இனிமேல் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனி விட்டுருங்க. இப்போ கரண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தானே இருக்குது. அந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்துட்டு மாற்றுங்க. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கால் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த கால் லெட்டரில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டு போயிட்டோ இல்லை வந்துட்டு உங்களோட ஹெச்ஆரை மீட் பண்ணி அந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்துட்டு கொஞ்சம் டிலே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. 2க்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கணும். அப்படி டிஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு சிலர் வந்து இந்த கம்பெனியில் வந்து ரிலீவான அடுத்த நாள் அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் டிலே பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தாலும் இவங்க வந்து போட்ட அப்டேட் பண்ண டேட் வந்து இப்போ கரண்ட்டில் ஜாயின் பண்ண டேட்டோட மேட்ச் ஆயிரும். அப்படி மேட்ச் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுக்கு ஃபுல்லாகவே உங்களோட ஹெச்ஆர் சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பழைய அமௌண்ட்டை வந்து இப்போ இருக்கிற புது அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து கேட்டிருந்தாரு, என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சியில் நான் வந்துட்டு பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணலை. ஸோ நான் வந்து இப்போ ஃபார்ம் 15G வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபார்ம் 15G வந்து கொடுத்து எத்தனை நாள் கழித்து நான் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபார்ம் 15G கொடுத்ததும் நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி கொடுத்தாலும் நீங்கள் வந்துட்டு இமீடியட்டாகவே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணிவிட்டு கூட இந்த ஃபார்ம் 15G வந்துட்டு உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் கொடுக்கலாம். அதாவது ஒரு 3 டேஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு இங்கே ரிக்வெஸ்ட் கொடுத்து ஒரு 3 டேஸ்க்குலாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்ம் 15Gயை வந்துட்டு உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அதை வந்து கன்சல்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து முன்னாடியே கொடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து பிறகு கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டைம் டிலேயில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் 15G நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இல்லையா, ஒருவேளை அந்த ஃபார்ம் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு எப்போ கிளைம் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கிளைம் பண்ணலாம். நீங்கள் ஃபார்ம் 15G கொடுத்தா இமீடியட்டாகவும் கிளைம் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி கூட கிளைம் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பேன் கார்டு அப்டேட் பண்ணல, 15G வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக வந்துட்டு உங்களோட ஃபார்ம் 15Gயை வந்துட்டு உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளைம் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. பேன் கார்டு அப்டேட் பண்ண முடியாதவங்க உங்களோட பேன் கார்டை வந்துட்டு ஆன்லைனில் கரெக்ஷன் அப்ளை பண்ணுங்கள். புது கார்டு வந்துட்டு வரும். அதாவது உங்களோட ஆதார் கார்டில் எப்படி டீட்டெயில் இருக்குதோ அது மாதிரியே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அதை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேன் கார்டு லிங்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லிங்க் ஆகும். அதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க எனக்கு, நான் வந்து இனிமேல் எத்தனை நாள் கழித்து நான் வந்துட்டு கிளைம் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து இதில் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் வந்துட்டு கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டுங்கிற அந்த டேட்டு தான் தேவை. டேட்டு வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் இமீடியட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் வந்து வேலை விட்டு வெளியே வந்து எத்தனை நாள் கழித்து நான் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேலையில் இருக்கும்போதே கிளைம் பண்ணிக்கலாம். வேலையை விட்டு வெளியே வந்த பிறகும் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணுறது எவ்வளோ நாள் டிலே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மந்த் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த 3 மந்த் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 3 மந்த் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதாது, உங்களோட டேட் ஆஃப் எண்டை வந்து உங்களோட கம்பெனியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். அவங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் வந்து ஃபார்ம் 15G வந்துட்டு கொரியரில் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து இதை வந்து கன்சல்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அதை கன்சல்ட் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு ஒரு வேளை அதை வந்து கேர் பண்ணாமல் கூட இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கான பில் வந்து இருக்கும். அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிறப்போ அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஃபார்ம் 15G வந்து கன்சல்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிஎஃப் ஆஃபீஸ் மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் 15G வந்துட்டு அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருக்கிறேன், ஆனால் அவங்க வந்துட்டு எனக்கு கன்சல்ட் பண்ணல, எனக்கு வந்து டேக்ஸ் வந்து பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணி, அதாவது கோர்ட்டில் சப்மிட் பண்ணி நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் வந்து கேஸ் போட முடியும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயே வந்து சென்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது மாதிரியான டீட்டெயிலை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட். கொரியரில் வந்து சென்ட் பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் கொரியரை வந்து கன்சல்ட் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறது பெஸ்ட். இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, எனக்கு வந்து ஃபார்ம் 31 மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஏன்னா நான் வந்து ரிலீவ் ஆகி 1 இயர்க்கு மேலே ஆகுது. பட்டு நான் வந்து கிளைம் பண்ணும்போது எனக்கு ஃபார்ம் 31 மட்டும் தான் கிளைம் ஆகுது. ஏன் ஃபார்ம் 10 அண்ட் 19 வந்து ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணலை. நீங்கள் வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து கிளைம் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபார்ம் 10C அண்ட் 19 வந்து கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணிக்க முடியும். இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, அதாவது ஃபார்ம் 31 கிளைம் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட், நெக்ஸ்ட் வந்து என்ன காரணத்துக்கு கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஆனால் நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து கேட்கல. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன காரணத்துக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரீசனும் வந்து எனக்கு கேட்கல. எனக்கு வந்து அமௌண்ட் வந்து வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 10C அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணுறது. 10C வந்து பென்ஷன், நெக்ஸ்ட்டு 19 வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட். ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு ரீசனோ இல்லை வந்துட்டு அமௌண்ட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையோ நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃபுல் அமௌண்ட்டுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளைம் ஆயிரும். ஃபார்ம் 31 அப்படிங்கிறது என்னென்னா அட்வான்ஸ் அமௌண்ட். நீங்கள் அட்வான்ஸ் வந்து வாங்குறீங்க, அதில் தான் வந்துட்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து சேலரியில் வந்து அட்வான்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட சேலரியே யாருமே வந்துட்டு அப்படியே வந்து தந்துட மாட்டாங்க. எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டு அதில் ஒரு பாதி அமௌண்ட் இல்லை அதில் ஒரு கால்வாசி அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அட்வான்ஸ். அது என்ன காரணத்துக்கு அப்படின்னு கேட்டுட்டு தான் கொடுப்பாங்க. இது மாதிரியான ரீசன் தான் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டில் கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட சேலரியை வந்து மந்த் முடிஞ்சதும் வந்து வாங்குவீங்க. அந்த சேலரி அமௌண்ட்டை தர்றதுக்கு யாருமே வந்துட்டு என்ன காரணத்துக்கு நீ சேலரி வாங்குறீங்க அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ சேலரி அது வந்து தந்துடுவாங்க. அதே ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டு கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு எந்த ரீசனும் கேட்க மாட்டாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத கேட்க மாட்டாங்க. ஃபுல் அமௌண்ட்டையும் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மற்றபடி ரீசனும் கேட்காது, அமௌண்ட்டும் கேட்காது. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிஎஃப் அமௌண்ட்டு ஃபுல்லாகவே வந்து கிரெடிட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது போக உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதாலும் நீங்கள் வந்துட்டு அதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக நான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்டுக்கும் வந்து ரீப்ளை பண்ணியிருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.